ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங்கில் லைக் அடுத்த வாரத்தில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனலை இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அப்டேட்ஸ் வந்து அதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஸ்டாக்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட ஒர்க் ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒர்க் ஷாப் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்லையும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம லைவ் பார்க்குறவங்களும் நம்ம லைவ் ஜாயின் பண்ணுறவங்களும் லைவில் வந்துக்கலாம். அதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் நம்ம டெலிகிராமில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து மோஸ்ட்லி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸோ இதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா நிறைய பேருக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னா லைக் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் பை பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு XYZ நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுறீங்க. அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்விங் ட்ரேடிங் வந்து நீங்கள் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இது வந்து ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு மாதமாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜே குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போதைக்கு வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரத்தில் மண்டேலேருந்து நான் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து என்னோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்ன போய்கிட்டு இருக்குன்னா 649 649.25 பைசாவில் போய்கிட்டு இருக்குது. என்னோட வியூ படி மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டில் வரும்போது, இந்த சப்போர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் 631 அப்படிங்கிற இந்த பட்சத்தில் வரும்போது 631க்கு வரும்போது நான் இங்கேருந்து ஒரு பையிங் பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த இடத்துல இங்கேருந்து நான் ஒரு பையிங் பிளான் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஜே குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இந்த ட்ரேடை பிளான் பண்ணுறதுக்கும் நான் ஒரு லாஜிக்கும் சொல்லிக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி நல்லா அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல பாருங்கள், நல்லா ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் இந்த லெவலும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி இந்த லெவலுக்கு திருப்பி ரீடெஸ்ட் எடுக்க வருது. ஓகேங்களா? ஸோ ரீடெஸ்ட் எடுக்க வரும்போது நம்ம இந்த சைட்லேருந்து அப் சைடு பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது ஸ்டாக் அப்படிங்கன்னு பார்க்க போனீங்க ஜென் டெக்னாலஜிஸ். ஓகே, ஜென் டெக்னாலஜிஸ் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போதைக்கு வாங்க விரும்பலை. ஓகேங்களா? இதை நான் வாங்க விரும்பாததுக்கு காரணம் வந்து மார்க்கெட் இது வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேப் அப்பு கொடுத்து ஓப்பன் ஆயிருக்குது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆயிருக்குது. சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு தெரியாமல் அவங்க வந்து பை பண்ணிடுறாங்க. ஆல் டைம் ஹையில் போய் நிறைய பேர் பை பண்ணிக்கிடுறாங்க. ஸோ ஆல் டைம் ஹையில் போய் பை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சான்ஸ் எடுக்கணும் அப்படி நம்ம வந்து பை பண்ணுற பொசிஷன் வந்துச்சுன்னா எந்த லெவலுக்கு வந்தோன்னே பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்னோட வியூ வந்து 846. ஓகேவா? 846 லெவல் கிட்ட ரூ. 846 கிட்ட வந்துச்சுன்னா நான் வந்து என்னோட பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் இதிலேருந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எப்படி சொல்ல வரேன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்திருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேப்பை கொடுத்துருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இது கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இது கீழே வரும்போது என்னோட வியூ படி இது ரூ. 846 கிட்ட வந்துச்சுன்னா நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுவேன். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் பை பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் கிளியராகவும் சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற இந்த மாதிரி ஒரு வியூ வந்து நீங்கள் வந்து யாருமே சொந்தமாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் அனாலிசிஸ் வியூவில் பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ஃபுல்லி எஜுகேஷனல் பர்ப்பஸாக தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் வந்து யாரும் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை வச்சு பை செல் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதை நான் கிளியராக சொல்லிக்கிறேன். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு கீழே வந்ததுக்கப்புறம் தான் நான் இதை பை பண்ணுவேன். ஓகே, ஒரு 800 கிட்ட 846. ஓகே, 846 கிட்ட வந்தோன்னே நான் இதை பை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மூணாவது ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டாக் வந்து பிர்லா சாஃப்ட் இந்தியா. ஓகே, பிர்லா சாஃப்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பை பண்ணணும்னாலும் பை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இப்போ எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையில் தான் இருக்குது. ஓகே, எப்படி எல்லா மார்க்கெட்டும் ஒரு நல்லா ஹையில் தான் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல சப்போர்ட்டும் எடுக்குது. ஓகே, இப்போ நீங்கள் கீழேயும் பாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல கரெக்டான லெவல் சொல்ல போனோம்னா 754. ஓகே,
₹754 கிட்ட வந்துச்சுன்னா, திருப்பி நான் இங்கேருந்து பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோல நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கிடுங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனால என்ன நடக்கும்னா, உங்களோட வெல்த் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களோட வெல்த்த கிரியேட் பண்றது ஒரு சின்ன மோட்டிவேஷனா வச்சு நீங்க வெல்த்த கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்ட நீங்க ஸ்விங்கா மாத்த கத்துக்கிடுங்க. ஸ்விங்கா மாத்த கத்துக்கிடும்போது, நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா, அந்த ப்ராஃபிட்ட இதில கொஞ்சம் இதில கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ணிக்கிட்டு இருங்க. ஓகே. ஸோ நான் வந்து அதிகபட்சமா நான் ஆப்ஷன் ட்ரேட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பட் நான் இப்போ வந்து மாறுனது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லைட்டா இப்போ மாறி வந்திருக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு வீக்லி அப்டேட் வேணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரி நான் வீக்லி வந்து ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதே மாரி இன்ட்ராடேக்கு உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வேணும்னாலும், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் இன்ட்ராடேன்னு மென்ஷன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸும் உங்களுக்கு பிக் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சுருவேன். ஸோ நீங்க வந்து அதில டெய்லி வந்து இன்ட்ராடே பேசிஸ்ல நீங்க வந்து அதில ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ 4வது ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மிண்டா. ஓகே. 4வது ஸ்டாக் வந்து மிண்டா கார்ப்பரேஷன். ஓகே. மிண்டா கார்ப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. பட் இந்த இடத்துல பை பண்றது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேல போய்க்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் மேல போய்க்கிட்டு இருக்கிற பட்சத்தில இப்போ வந்து 431 431 பிரைஸ் போய்க்கிட்டு இருக்குது. இந்த பிரைஸ்ல பை பண்றவனும் பை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன விரும்புறேன்னா, மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழ வரட்டும் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். ஸோ இன்னும் வரட்டும் அப்படிங்கிற மாரி திருப்பி 418 கிட்ட வர்ற மாரி சான்ஸ் எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு, அப்படி இல்லன்னா நான் இதில வந்து என்ன பண்ணுவேன்னா, 431ல பை பண்ணிருவேன். இன்கேஸ் மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா, நான் இதில வந்து குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணிக்கிடுவேன். ஓகேங்களா? குவான்டிட்டி ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, ஓகே நம்மளோட பையிங் பிரைஸ் வந்து இந்த பிரைஸ் கிட்ட இருக்குதுங்க. ஸோ இதுக்கு மேல கீழ போச்சுன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? 399 மீன்ஸ் ₹400 நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். மீன்ஸ் நம்ம இப்போ வாங்குறோம்னா ₹300 430ல வாங்குறோம்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ₹400 இருக்கும். இதுக்கு மார்க்கெட் கீழ போச்சுன்னா, நான் வந்து எக்ஸிட் ஆகுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சன் ஃபார்மா. ஓகே. சன் ஃபார்மா இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக் தான். ரொம்ப நல்ல ஸ்டாக் தான். ஓகே. இப்போதைக்கு நல்லா ஒரு எப்படின்னா ஒரு ஜூல் ஜூ மே, ஜூன்ல இருந்து இது வந்து நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் பிடிக்க ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் குடுத்துட்டு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, சன் ஃபார்மா இங்கேருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 600 பாயிண்ட் கிட்ட குடுத்துருக்குது. ஓகே. 600, 600 ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த இடத்துல பை பண்ணவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்டாக்ஸ்ல என்ன பை பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுத்துருக்குது. ஓகேங்களா? ஸோ சேம் கண்டிஷன் தான். இது ஒரு சின்ன புல் பேக் எடுத்து மார்க்கெட் போகுது. எப்படின்னா, ஒரு மார்க்கெட் சின்ன சின்ன புல் பேக் எடுத்து மார்க்கெட் மேல போகுது. ஓகே. ஸோ கண்டிப்பா நம்ம இந்த இந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வீக்லி வந்து ரொம்ப பெஸ்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா, அடுத்த வீக்ல வந்து நம்ம இதோட பையிங் பிரைஸ் வந்து ரூ. 1552 ஓகே. ரூ. 1552ல பையிங் பிரைஸ் இருக்கும். இதுக்கு மேல மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் பண்ற மாரி இருக்கும். ரூ. 1505 கிட்ட நம்ம வந்து எக்ஸிட் ஆகுற மாரி இருக்கும். ஓகே. நம்ம ஒரு சின்னதா ட்ரை பண்ணி இந்த இடத்த நம்ம வந்து ஒரு அப் சைட்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே. இது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கிறனால நம்ம ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கிட்டு இருக்கிறோம். இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸையும் நம்ம எடுக்க ரெடியா இருக்கணும். ஓகே. 1504 இது வந்து நம்மளோட லாஸ்ட் ஸ்டாப் லாஸா இருக்கும். ஏன்னா இதுக்கு மேல கீழ வந்துச்சுன்னா, மார்க்கெட் இது வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதில வந்து நான் 5 ஸ்டாக்ஸ் சொன்னேன். 5 ஸ்டாக்ஸ் வந்து இதில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில வந்து ஒரு போனஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லப்போனா, என்னோட ஃபேவரைட் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா, இது என்னோட ஒப்பீனியன். இது வந்து யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். நான் வந்து HDFC பேங்க் வந்து ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு என்னோட பையிங் பிரைஸ் கிட்ட அது வரல. ஸோ HDFC பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல இருக்குது. இப்போ வந்து என்ன லெவல்ல போய்க்கிட்டு இருக்குது? 1430 கிட்ட 1430 அப்படிங்கிற மாரி இந்த லெவல்ல போய்க்கிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப டவுன்ல தான் இருக்குது. ஓகே. HDFC பேங்க் வந்து ரொம்ப கீழ தான் போய்க்கிட்டு இருக்குது. பட் என்னோட வியூ என்னன்னா, நான் இந்த 467 இந்த லெவல கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு இந்த இடத்துல பையிங் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல வரும்போது நான் பையிங் பண்ணுவேன். ஓகே. ஸோ இது என்னோட HDFC பேங்க் ரொம்ப ஃபேவரைட்டான ஸ்டாக். ஓகே. நல்ல மூவ்மெண்ட் குடுக்க நெறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் போய்க்கிட்டு இருக்கு. ஒன்ஸ் இத பிரேக் பண்ணிச்சுன்னா, நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அதுவரைக்கும் இந்த ஸ்டாக்க நான் இக்னோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்டாக்ஸு. அதே மாதிரி நீங்க சின்ன சின்னதா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண கத்துக்கிடுங்க. ஓகே. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்க. அதனால நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு தேவையில்ல அப்படிங்கிற மாரி கிடையாது. நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா சின்ன சின்ன
சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் குடுக்கும். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்லனாலும் நம்ம வீக்லி கூட ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம்னா, 1 வீக் ஒரு 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 வா 1 வாரம் அப்படிங்கிற மாரி நம்ம 1 வாரம், 1 மாசம் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணும்போது, நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோல நான் சொல்லணும்னு நெனச்சது. ட்ரேட் பண்றவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம வொர்க் ஷாப் ட்ரை பண்ணிக்கிடுங்க. ஓகே.